திட்டமிட்டு பழிவாங்கப்பட்ட இளஞ்செழியன் பின்னப்படும் கபட வேலைகள் அம்பலமாகும் உண்மைகள். மேல்நீதிமன்ற நீதிபதி சங்க 50 ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழன் ஏகமனதாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன். 2024 ஆண்டு 50வது ஆண்டுகால பொன்விழா மேல் நீதிமன்றம் விழா நடந்தது. அந்த பொன்விழா என்னுடைய தலைமையில் கொழும்பு மாநகரில் நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொண்டார். கடிதம் எழுதினேன், உரிமையுடன் கடிதம் எழுதினேன். மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க தலைவராக எனது நிறைவேற்று குழு உங்களை சந்திக்க விரும்புகிறது என கடிதம் எழுதினேன். மதிப்பளித்தார். கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 2024 எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனது தலைமையில் 10 நீதிபதிகள் கலந்து கொண்டோம். ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம். நான் ஒருவர்தான் தமிழன்.